ஹாய், எல்லாருக்கும் மதிய வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே, வியாழக்கிழமை சமையல். இப்போ வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா பன்னீர் பிரியாணி செய்ய போகிறேன்ப்பா. வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். பன்னீர் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பன்னீர் கட் பண்ணி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு பெசரி வச்சுருக்கோம், உப்பு போட்டு. இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் கேஸ் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஆல்ரெடி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துட்டு அரிசிலாம் ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சிட்டேன், எல்லாம் அரிஞ்சு வச்சிட்டேன். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சாச்சு. தேவையான பொருள் அரிஞ்சு வச்சாச்சு. லெமன் அறுத்து வச்சுருக்கேன். தயிர் எடுத்து வச்சுருக்கேன், வீட்டில் துவைச்ச தயிர். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம்ப்பா. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிட்டு ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம லைட்டாக நம்ம பொடி வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இது பக்கத்தில் வெங்காயம் தக்காளி வதக்கலாம். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா கொஞ்சம் தான் அரிசின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பத்தாதுன்ட்டு நான் குண்டானில் மாற்றிட்டேன். இது குக்கரில் செய்கிறேன். இன்றைக்கி விசில் விட போகிறதில்ல, அப்படியே ஸ்லோவாக. அதுதான்ப்பா. ஓகேவா? இப்போ நம்ம இந்த கேஸ் பற்ற வச்சுக்கலாம். ஏலக்காய் தான் கிடைக்கவில்லை. ஏலக்காய் என்ன பண்ணுறது? அன்றைக்கி போய் கேட்டால் கடையில் இல்லைங்க. சிம்பிளாக இப்போ 2 இது போட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஒரே 2 இருக்கு, பார்த்துக்கலாம். ஆஃப் பண்ணா ஓகேவா? பக்கம் எண்ணெய் ஊற்றணும். ஆனால் இந்த எண்ணெய் தான் ஊற்றி செய்யணும், மறந்துட்டேன் நான். இந்த எண்ணெய் தான் ஊற்றி செய்யணும். அதை பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செவந்துச்சுப்பா, சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சாப்பிட்டா இருக்குப்பா, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை தான் ஊற்றி நம்ம செய்யணும். ஏன்னா வாசனையாக இருக்கும் நல்லா. இது எல்லாம் போட்டு தானே இந்த மாதிரி செவந்த வரைக்கும் எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை போட்டுக்கலாம். இதே போட்டுக்கலாம். இரநூறு கிராம் பன்னீர்ப்பா. 200 கிராம் பன்னீர் ஒரு 1/4 கிலோவுக்கு அதிகமாக இருக்கும் அரிசி. அவ்வளோதான். 1/4 கிலோ. இதோட ஒரு டப்பா தான். இந்த டப்பா ஒரே டப்பா தான் அரிசி. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக பன்னீரும் கறி நரி போட்டு செய்யும் இல்லையா, அந்த மாதிரி பன்னீரும் ரைஸும் கரெக்டான ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சோம்னா தான். இப்போ நிறைய அரிசி போட்டுட்டு எங்கேயோ ஒரு பன்னீர் போட்டால் அது பன்னீர் ரைஸ் கிடையாது, பன்னீர் பிரியாணி கிடையாது. அதனால் நான் பன்னீர் எப்பவுமே பன்னீர் எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் அரிசி அதிகமாக போடுவோம். அவ்வளோதான். 1/4 கிலோ பன்னீர்னா 1/4 கிலோ அரிசி, இல்லைன்னா 1/4 கிலோ கூட கொஞ்சம். அது ஒரு 300 கிராம் மேலே இருக்கும் அரிசி. இதான் இவ்வளோ தான். இந்த டப்பா தான். இது பாருங்க,
இவ்வளோதான். இந்த சைஸில் தான் போட்டிருக்கேன். இது ஒரே ஒரு டப்பா தான். அதுதான் இந்த குக்கரை வச்சுருக்கேன். ஓகேப்பா, அதை பொரிச்சு எடுத்துகிட்டு அதில் செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக பன்னீர் பொரிச்சு எடுத்துட்டேன். செமையாக இருக்குதுங்க. நல்லா இது சிக்கன் பகோடா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இந்த எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் இப்போ நம்ம பொரிச்சோம் இல்லைங்களா, இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கூட கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிடலாம்ப்பா. நெய் வாங்கணும். இப்போ தீபாவளி வாங்கணும், இல்லைன்னா நெய் கிடையாது. சும்மா கொஞ்சம் தான் நெய் போட போகிறேன். அன்றைக்கே நெய் ரைஸ் செஞ்சுட்டுனா அவர் திட்டின்னு இருக்காரு, சும்மா நெய்யே போட்டுருக்கேன், கொலஸ்ட்ரால் எனக்கு வர்றதுக்கு இருந்தாரு. சரி ஓகே, ஒரு நாள் சாப்பிட்டலாம் ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வேண்டாம். எல்லாம் ரெண்டு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு, இதை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு, அவ்வளோதான்ப்பா. அன்னைக்கு வந்து அதில் காளான் பிரியாணியில் வந்து இதுலாம் செய்யலை நான், லெமன் ஊற்றலை, அப்புறம் வந்து தயிர் ஊற்றலை. இப்போ இதுக்கு எல்லாமே பூர்த்தி ஆகணும். அவ்வளோதான்ப்பா. இதுக்கு சுட்டுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சுதான் செய்கிறேன். யாரும் குறை சொல்லுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன சும்மா இதே போட்டுருந்துருக்கீங்கன்னா சொல்லாதீங்க. வேறு தான் செய்கிறேன். அன்றைக்கி காளான் பிரியாணி செய்கிறேன், இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி செய்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மாற்றி தான்ப்பா செய்கிறேன். வதங்கிட்டாது வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னேரமாக வந்துடுச்சுப்பா. நல்லா தெரியும் உங்களுக்கு, அங்கேருந்து பார்க்கவே நல்லா வதங்கிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், தக்காளி போட்டுக்கலாம். 3 வெங்காயம் கொஞ்சம் மீடியமான சைஸ் 3 வெங்காயம், 2 தக்காளி. தக்காளி கம்மியாக தான் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு வதக்கத்துக்கு போட்டுக்கலாம்ப்பா. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் வதக்கத்துக்கு. ஆனால் பன்னீர் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா தலை சாஃப்டாக இருக்குது. அப்படியே நல்லா இருக்கு. அது வதங்கட்டும், வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி போட்டால் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காது. அதனால் தக்காளி போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. நல்லா வதங்கிட்டோம்ப்பா, நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம்ப்பா. லாஸ்ட்டில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா புதினா கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டில் போட்டால் தான் வாசனை. ஒன்று முன்னாடி போடுவேன், எண்ணெயிலே போடுவேன். இது பன்னீர்ன்றதுனால நம்ம பன்னீர் போட்டு வதங்க போகிறதில்ல. அந்த வாசனை வந்து ஃப்ளேவர் வந்து இது மட்டும் இப்போ தான் இதுக்கு தான் வரும். லாஸ்ட்டாக தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? இது கொஞ்சம் வதக்கிட்ட உடனே தயிர் போட்டுக்கலாம். தயிர், அந்த தயிரில் நெய் பாருங்கள், உள்ள மஞ்சளாக அப்படியே மேலே வருது பாருங்களா. நல்லா பசுமாட்டு தயிர் பாரு. ஒரே சும்மா 2 ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து லெமன் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் லெமன் ஊற்றுறதுனால தயிர் கொஞ்சமாக தான் போடும், புளிப்பாயிடும். இதுதான் நம்ம மிளகாத்தூள் வந்து வெறி மிளகாத்தூள் நல்லா காரமாக போடணும். ஓகேவா? புளிப்பு கிடையாது தயிர், அதனால நல்லாயிருக்கும். சரி, கொஞ்சம் வதங்கட்டும். அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு,
வெறி மிளகாத்தூள், தயிர் போட்டுக்கோம். ஒரு சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூனு. ஆமாம், தயிர்லாம் போடுறோம், லெமன் ஊற்ற போடுறோம். கரம் மசாலா, கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன். இது சின்ன ஸ்பூன் பாருது, அதனால் கொஞ்சம் கூட. 1 டீஸ்பூன், ரொம்ப பெருசு. எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் என்ன 10 நிமிஷம் அழகாது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமா? உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப உப்பு போட்டால் நல்லா இருக்கும். அதுதான். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 போட்டுருக்கேன், இதில் 1 போட்டுருக்கேன். நல்லா வதங்கிட்ட பிறகு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் 1.25 பதம் தண்ணி. எதுக்கு இப்போ 1.25 1.5 தான் ஊற்றுவோம். இது எப்படின்னா, கறியெல்லாம் நம்ம போடலை. கறி போட்டால் அதை தண்ணி சொதன்னு இருக்கும், அதுக்கு 1.5 ஊற்றுனா ஓகே. இது வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து வெறும் அரிசி மட்டும்தான். லாஸ்ட்டில் அந்த இது போடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து மேலே போட்டு விட போகிறோம் பன்னீரை. அதனால் வேண்டி தண்ணி கொஞ்சம் பெருசாக விட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அதுக்கு கொதிக்கிட்டோங்க. அவ்வளோதான்ப்பா, தண்ணி கொதிக்குது, போட்டுடலாம் அரிசியை. இன்னைக்கு சரியா இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான்ப்பா, நல்லா அரிசி ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா இது கொதிச்ச பிறகு தண்ணி நல்லா சுத்தமாக வற்றிட்ட பிறகு பாதி அரிசி தண்ணியும் ஒன்றா கலந்துடணும். அப்போ வந்து மேலே பன்னீரை போட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் ஸ்லோவாக வச்சிடலாம். இல்லை அப்படியே குக்கர் விசில் விட்டாலும் ஓகே. ஆனால் குக்கர் விசில் விட்டா இதுவாகிடுமோன்னு பயமாக இருக்கு. சரியா இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து லெமன் புழிஞ்சிக்கிறோம். கொஞ்சம் தான், ரொம்ப கிடையாது அரிசி, அதனால கொஞ்சமாக தான். பாதியே கொஞ்சம் புழிஞ்சிருக்கேன், அவ்வளோதான்ப்பா. முடிஞ்சுதா? லெமன் ஊற்றி நம்ம தொழவி விட்டுருவோம். அவ்வளோதான், கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு நம்ம சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடியை போட்டுருவோம். சரிங்களா? ஓகேப்பா, இது வந்து நம்ம இப்போ நல்லா தண்ணி ஃபுல்லாக சரியாயிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம பன்னீர் போட்டுக்கலாமா? பன்னீர் போட்டு நம்ம ஸ்லோ வச்சுக்கணும். ஸ்லோ வச்சு நம்ம இந்த மூடி போட்டுக்கலாம். சரிங்களா? மேலே அப்படியே தூக்கிக்கலாம். அப்புறம் கலர் சொல்லாது, உள்ளே போயிடும். இது வந்து பையனுக்கு அப்படியே 65 கொடுத்துருக்கு. அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான், ஸ்லோ வச்சாச்சு. தயிர் பச்சடி அவங்க வரப்போ தான் பண்ண போகிறேன். தயிர் பச்சடி இப்போ பண்ணல, அது ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி பண்ணி வச்சா இது அப்படியே ஸ்லோவாக வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். குக்கர் மூடி போட்டாச்சுல்ல, டக்குன்னு வந்துடும்ப்பா இது. அவ்வளோதான். அடுப்பை எப்படி தொடச்சிட்டு இருந்தாலும் அழுக்காயிடுது. ஓகேவா? வேலை முடிந்தது.
அவ்வளோதான், தயிர் பச்சடி போட்டு சாப்பாடு போட்ட வேண்டியதுதான். நீங்கள் போயிட்டா 10 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா, ஆஃப் பண்ணி விட்டுறேன். இருந்தாலும் கொஞ்சம் விசில் இருக்கு, அது போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ விசில் இருக்கு, சமயத்தில் எடுத்தோம்னா தான் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் விசில் போட்டோம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஓகேப்பா, விசில் போயிடுச்சு. ஆனால் சாதம் நல்லா வேலைக்கு வந்துச்சு. செம்மையா வெந்துடுச்சு, நல்லா பழன்னு ஆயிடுச்சு. ஆனா நான் இதுல பண்றேன்னாங்காட்டி அது சூப்பர் சூப்பர். பயங்கரமான ஒரு பன்னீர் பிரியாணி நம்ம வீட்டுல ரெடி. வாங்க சாப்பிடலாம். இப்ப நான் பாத்திரத்துல இது பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா? ஆனா கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, சாதம் நல்லா வெந்திருக்குங்க, ஓகேவா? அவ்வளவுதான், செம்மையான பன்னீர் பிரியாணி ரெடி. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே போட்டுடலாம். ஏன்னா சூடாக இருக்கும், அப்படியே போட்டு வச்சோம்னா சூடாக இருக்கும். உங்களை காட்டுக்கு போட்டோம் திறந்துருந்தா திறந்துருக்க மாட்டேன். மணி 12 ஆயிடுச்சு, வேலை இருக்குது கொஞ்சம், அதனால வெளியே போனோம். பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லா உறவுகளுக்கும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் போடுங்கப்பா. நல்லா இருக்கு, நல்லா இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் போடுங்க. நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறேன், ஆர்டர் கிடையாது. ஏன்னா உங்களால் தான் நாங்கள் வந்து ரீச் ஆக முடியுமே தவிர நான் ஆர்டர் போட்டுலாம் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் மனசு வச்சா எனக்கு லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அதனால உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். மறக்காம விஜயா ஃபேமிலி சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சமையல் வீடியோவுக்கு இது பிடிச்சிருக்கா பாருங்க. சமையல் நான் பன்னீர் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பன்னீர் பிரியாணி செஞ்சுருக்கேன். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்கப்பா. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஏற்கனவே போட்டிருக்கேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது நான் இப்போ போட்டிருக்கேன். ஆனால் பழசாக பார்த்தவங்களும் பார்க்கலாம், பழைய சப்ஸ்கிரைபரும் பார்க்கலாம், புது சப்ஸ்கிரைபரும் பார்க்கலாம். அதனால ரொம்ப ரொம்ப நன்றிப்பா உங்களுக்கு எல்லோருக்கும். என்னோட 3200 சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிப்பா. ஏன்னா அடுத்த நான் ஃபுல் வீடியோ போடுறப்போ வந்து தீபாவளி கடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ வந்து எல்லோருக்கும், என் உறவுகள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உறவுகளே. பாய்.